இந்தியா தங்களின் நெருங்கிய நண்பன் என்ற ரீதியில் அமெரிக்க அதிபராக கடந்த ஜனவரியில் பதவியேற்ற புதிதில் புகழ்ந்து தள்ளினார் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் அவரது செயல்பாடுகள் நண்பனுடையது போன்று உள்ளதா என்ற கேள்விகள் தற்போது வலுப்பட்டு வருகின்றன. இந்திய பொருட்களுக்கு வரி தொடர்பான நெருக்கடிகள், அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்தியர்களுக்கு கைவிலங்கு, கால்களில் சங்கிலிட்டு அனுப்பியது போன்றவை சர்ச்சையை ஏற்படுத்தின. தற்போது பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்காவின் செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாகியுள்ளது. வர்த்தகத்தை நிறுத்தி விடுவேன் என கூறி இந்தியா பாகிஸ்தான் மோதலை தடுத்து நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறியதும் பெரும் எதிர்வினையை ஏற்படுத்தியுள்ளது. இரு தரப்பிற்கும் வர்த்தகம் தொடர்பான எந்த பேச்சும் நடைபெறவில்லை என இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. காஷ்மீர் விவகாரத்தில் சமரசம் செய்ய ட்ரம்ப் முன்வந்த நிலையில் மூன்றாம் தரப்பு தலையீடு வேண்டாம் என அதையும் இந்தியா மறுத்துள்ளது. பயங்கரவாதத்திற்கு ஆதரவளித்து வரும் பாகிஸ்தானையும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியாவையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கும் ட்ரம்பின் பேச்சுகளும் அவரின் நிலைப்பாடு குறித்தும் மூத்த ஊடகவியலாளரான கமலேஷ் சிங் விமர்சித்துள்ளார். மோதலின் போது பாகிஸ்தான் சீனா நெருக்கம் வெளிப்படையாகவே தெரிந்த நிலையில் பாதுகாப்பு நோக்கில் உருவான குவாட் அணியில் உள்ள பிற நாடுகளான அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகியவை இந்தியாவை ஆதரித்து கருத்து தெரிவிக்காமல் அமைதி காத்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார் கமலேஷ் சிங். அமெரிக்காவில் இருந்து செயல்படும் IMF பாகிஸ்தானிற்கு 8500 கோடி ரூபாய் நிதியை அள்ளி வழங்கியது குறித்து விமர்சித்துள்ள அரசியல் விவகார நிபுணரான பிரம்மா சலானி, அடுத்து இந்தியாவிற்கு எதிரான போக்கில் உள்ள வங்கதேசத்திற்கும் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாகவும், இது தெற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்காவின் கண்ணோட்டம் என்னவாக இருக்கிறது என்பதை காட்டுவதாகவும் கூறியுள்ளார். இதுபோன்ற சூழலில் அடுத்து வரும் மாதங்களில் அமெரிக்காவுடனான இந்தியாவின் நகர்வுகள் எப்படி இருக்கும் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.